குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் போதனா சுவாமிகள் ஆந்திர பிரதேசத்தில் வாழ்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். இவர் நாராயண பக்தர், பெருமாள் பக்தர். பெருமாளை பற்றி கதையெல்லாம் சொல்லுவார். இவர் கதை சொல்கிறப்போ ஒரு பண்டிதர் அந்த கதையை கேட்டுட்டு, பெருமாள் வரும்போது மனைவியும் பின்னாடி வந்தா அந்த புடவம் தானே பிடிச்சுட்டே வந்தான்னு சொல்கிறது கூடாது, சங்கு சக்கரத்தோட கதாயுதத்தோட கருட வாகனத்து மேலே வந்தான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். உண்மை ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது நம்ம எவ்வளவுத்தான் சொன்னாலுமே ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை அவருக்கு உணர்த்தணும்னு போதனா சுவாமிகள் நினைக்கிறார். இதில் அகங்காரம், செருக்கு இதெல்லாம் போதனா சுவாமிகளுக்கு கிடையாது. என்ன உண்மை அதை அவருக்கு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுறார், அடுத்த நாள் கார்த்தால ஒரு 8-9 மணி வாக்கில் அந்த பண்டிதரோட வீட்டுக்கு போதனா சுவாமிகள் போகிறார். ஏன்னா அதே ஊரில் தானே இருக்கார் பண்டிதர். அவர் வீட்டுக்கு போகிறார். அவர் வீட்டுக்கு போனால் அந்த பண்டிதரோட குழந்தை, ஒரு பையன், சின்ன வயசு, அவன் இந்த புல்வெளியில் விளையாடின்னு இருக்கான். என்ன பண்ணுறார், இந்த குழந்தையை பார்த்து சில தின்பண்டங்கள் போதனா சுவாமிகள் காமிக்கிறார். இப்போ ஒரு குழந்தை அப்படின்னா தின்பண்டத்தை பார்த்தோன்னே வந்துடும். சில குழந்தைகள்கிட்ட அம்மா கிட்ட இருக்கும், நம்ம ஒரு பிஸ்கட்டோ சாக்லேட்டோ காமிச்சோம் அப்படின்னா குழந்தை நம்மக்கிட்ட தாவும். யாரும் கூப்பிடுறாங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க கையில் என்ன வச்சுருக்காங்கங்கிறது முக்கியம். அதுபோல் இந்த தின்பண்டத்தை காமிச்சோடனே அந்த குழந்தை வர ஆரம்பிச்சது. அப்படியே போதனா சுவாமிகள் நடந்து போகிறார். கொஞ்சம் தள்ளி போயிட்டார். இந்த வீட்டு இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி, பெரிய இடம், அந்த இடத்துல போய் தின்பண்டத்தை கொடுக்குறார். இந்த குழந்தை என்ன பண்ணுறது, அந்த இடத்துல உட்காந்து அந்த தின்பண்டத்தை சாப்பிட்றது இல்லையா. கையில் கிடச்சதுன்னா அதை உடனே காலி பண்ணணும். அந்த தின்பண்டத்தை குழந்தை தானே சாப்பிட ஆரம்பிக்கிறது. போதனா சுவாமிகள் என்ன பண்ணுறார், விறுவிறுன்னு அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு பார்த்தோம் அப்படின்னா கிணறு தான். இன்றைக்கி தான் போரு எல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி கிணறுங்கிறதால இன்றைக்கி எங்கேயுமே பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் இன்றைக்கி கிணற்றை பார்க்க முடியும். அதுவும் பெரும்பாலான ஆலயங்களில் பார்க்க முடியாது. அந்த கிணத்து ஜலம்தான் சுவாமிக்கு அபிஷேகம். அதுதான் சுத்தமானது, புனிதமானது. ஒரு குழா தண்ணியை விட ஒரு கிணற்றிலிருந்து எடுக்கக்கூடிய இதற்கு சுத்தம், சுகாதாரம், ஆச்சாரம் இதெல்லாம் அதிகம் உண்டு. அதுபோல் ஒரு வீட்டில் கிணறு இருக்குது. அந்த பண்டிதர் வீட்டில் கிணறு இருக்குது. என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கல்லை தூக்கி, யார் போதனா, ஒரு கல் 2 கிலோ 2.5 கிலோ இருக்கும், இந்த கல்லை தூக்கி கிணத்துக்குள்ளே பொத்துன்னு போடுறார். விழுந்தா என்னாகும், டொம்முன்னு ஒரு சண்டை, ஒரு சத்தம் வரும், பெரிய சத்தம் வரும். போட்டுட்டு நேர பண்டிதர் வீட்டுக்குள்ளே போகிறார். போதனா ஓடுறார், பரபரப்போடு ஓடுறார். முகத்தை கொஞ்சம் சோகமாக மாற்றி வச்சுக்கிறார். இந்த பண்டிதர் சாப்பிட்டு இருக்கார். என்னடா சத்தம் அப்படின்னு இந்த பண்டிதர் விழிக்கிற போது, யோசிக்கிற போது போதனா போய் சொல்கிறாராம், சுவாமி உங்கள் குழந்தை கிணத்துக்குள்ளே விழுந்துடுத்து அப்படிங்கிறார். உங்கள் குழந்தை கிணத்துக்குள்ளே விழுந்துடுத்து அப்படிங்கிறார். சாப்பிட்டு இருந்தவர் அப்படியே எழுந்தார், நேராக ஓடி வரார், கிணத்தங்கரைக்கு ஓடி வரார். அப்படி வருகிற போது பின்னால் வர போதனா கேட்கிறாராம், என்ன சுவாமி கையலம்பாம பொருள், கையலம்பவே இல்லை. ஒரு கிணத்துல விழுந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த கிணத்துக்குள்ளே இறங்கிறதுக்கு ஒரு ஏணி வேணும், ஒரு கயிறு வேணும், துணைக்கு கொஞ்சம் ஆட்கள்லாம் வேணும், கிணத்துக்குள்ளே இறங்கி அந்த குழந்தைய தூக்கிறதுக்கு ஆள்லாம் வேணும். இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் நீங்கள் மட்டுக்கும் கொல்லை பக்கம் ஓடுறீங்களே அப்படின்னு கேட்கிறார். என்ன காரணத்தினால போதனா கேட்கிறார், ஆதி மூலமே நாராயணான்னு கத்திர உடனே அந்த பெருமாள் அப்படியே புறப்பட்டு வந்ததை இப்படி சொல்லக்கூடாது, நீ இப்படித்தான் சொல்லணும்னு மாற்றி சொன்னார் இல்லையா. சங்கோடு சக்கரத்தோடு கதாயுதத்தோடு
கருட வாகனத்தின் மேலே வந்தார்னு சொன்னார் இல்லையா, அந்த நிகழ்வை இந்த பண்டிதருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்துகிறார் போதனா. இவர் கேட்கிறார், என்ன சுவாமி அப்படியே போறீங்க, கையெலம்ப வேண்டாமா எல்லாம் கேட்டோன்னு விதிர்த்து போய் திரும்பி பார்க்கிறார். யாரு? அந்த பண்டிதன். திரும்பி பார்க்கிற போது அடுத்து ஒரு அதிசயம் நடக்கிறது. என்ன நடந்தது? இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.